என்னங்க இது? செம்பட்டி இன்னும் காணுமே. அவன் எப்ப வந்து வேலையெல்லாம் கவனிக்கிறது? அம்மா. அடடே, வா செம்பட்ட. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். உனக்கு ஆயுசு 100பா. எனக்கு எதுக்குமா 100 ஆயுசு? ஏன்பா அப்படி சொல்ற? என்னடா இவன் கண்ணளவெல்லாம் தலைக்கு மேல இருக்கு. பந்தல் போடணும், பள்ளிக்கூடத்துல போய் நாக்காளி கொண்டாடணும், அருமைக்காரரை கூட்டியாரணும், எவ்வளவு வேலை இருக்கு. செஞ்சுட்டா போச்சுங்கய்யா. இந்த பாருப்பா, நீ ஊருக்கு போயிட்டு வந்துரு. கண்ணால முடியற வரைக்கும் நம்ம வீட்டுல தான் தங்கணும். செம்பட்ட, கண்ணாலத்துக்கு உன் பொண்டாட்டியா கட்டாயம் கூட்டியாந்துரு. ஆகட்டும். செம்பட்ட, இப்பெல்லாம் நீ முன்ன மாதிரி கதை சொல்றதும் இல்ல, பாட்டு பாடுறதும் இல்ல. ஒரு பாட்டு பாடு செம்பட்ட. என் பாட்டே பெரிய பாட்டா இருக்கு. நான் எந்த பாட்டை பாடுறது? ஐயோ அம்மா, யாராவது வாங்களே. ஐயோ, யாரா இவன்? எல்லாரும் ஓடியாங்களே. ஏண்டி தங்காயி, பாடி இப்படி ஏண்டி இப்படி உடம்ப தெரியற மாதிரி கண்டதைய மாட்டிக்கிட்டு திரிஞ்சா கைய மட்டமா பிடிச்சு இழுப்பாங்க. பாடி வீட்டுக்கு. டேய் முத்தா, அதை எடுத்து கொடுடா, எனக்கு விளையாடவே தெரியல. ஆட தெரியாம ஏன் வந்தேன்? டேய் நீ குத்துறா முதல்ல. செம்பட்ட, அங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற? அந்த நொங்கு கல்லை எடுத்துட்டு வாப்பா. என்னடி இது? விடிஞ்சா கல்யாணம், பம்பரம் விளையாடிட்டு இருக்கியே. ஓமா, நாளையில இருந்து தானே விளையாட கூடாதுன்னு சொன்னேன். நல்லா இருக்குதுடி. யாராவது பாத்திர போறாங்க. வாடி உள்ள. ஓமா வரேன். ஐயோ, செம்பட்ட இங்க வா. ஆ? இந்த ஆட்டு தாடு. அடி தில்லாயே, இங்க வாடி. இந்த வந்துட்டேமா. செம்பட்டியா, அந்த நுங்கலை கொண்டு வாப்பா, கட்டலாம். இந்த வந்துட்டேன். இந்தாங்க. கட்டுறா மேல ஏன்டே தர்ற? செம்பட்ட, சோறு வந்து போச்சு, கஞ்சி வடிக்கணும். 2 சாக்கு எடுத்தா. நான் வந்துட்டேன். செம்பட்ட, வந்து விட்டாச்சு, பரிமாறணும், ஓடியா. இத வாரணுங்க. செம்பட்ட, சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. நம்ம பெரிய வீட்டு கதவு திறந்து விடுப்பா. இத போயிட்டு இருக்குங்க. செம்பட்ட, அருமைக்காரரையும் குதிரைக்காரனையும் கூட்டம். இதா கூட்டியாருங்க. செம்பட்ட, நீ வேலை செஞ்சது போதும். மத்தியானம் கூட ஒண்ணுமே சாப்பிடல. அப்படி ஒண்ணு நீ பசியோட வேலை செய்ய வேண்டாம். முதல்ல சாப்பிடு. செம்பட்ட, நீ இங்கேயா இருக்க? உன்னை பஞ்சாயத்துல கூட்டியார சொன்னாங்க. பஞ்சாயத்துல என்ன கூப்பிடுறாங்களா? நான் என்ன அவ்வளவு பெரிய மனுஷனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்னை கையோட கூட்டியார சொன்னாங்க. புறப்படு. நான் என்னத்து நான் ஏன் சொல்ல போறேன்? வேடிக்கை பார்க்க கூட நான் பஞ்சாயத்து பக்கம் போனதே இல்லை. மணியக்காரங்களாம் காத்துட்டு இருக்காங்க. வரப்போறியா இல்லையா? மணிக்காரங்கள எனக்காக காத்துக்காங்களா? இத வந்துட்டேன். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போப்பா. ஓடியாந்துட்டமா. முடிக்கிற மொழிய பாரு, திருட்ட மொழி. நம்ம கிராமம் கட்டதுக்கே காரணம் இவன் தான். என்னமோ லவிக்கையா பாவாடையா வெள்ளையா ஒரு மாவு பகுடர். அத கொண்டாந்து வித்து ஊரையே கெடுத்து விட்டான். என்னமா பாடியாம நம்ம தங்காய போட்ட கட்ட பகல கட்டைய போறவ கைய புடிச்சு எடுத்துட்டா. மானமே போச்சு. இது வரைக்கும் இந்த கிராமத்துல இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்ததே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் இவன் தான். அது மட்டுமா, வெள்ளக்காரனுக்கு வேலைக்கு ஆள் சேர்த்து விட்டா அந்த கங்காணி போய. அவன் என்னடான்னா சேலத்து வேலைக்கு ஆள் எடுக்கிற கூட்டிட்டு போய் பர்மாவுக்கு கப்பல் அட்டி விட்டான். என்னப்பா பயணி, வேற சொல்லுப்பா. கொஞ்சம் ஏமாந்தா என்னையும் பர்மாவுக்கு அனுப்பியிருப்பாங்க. நான் தப்பிச்சு வந்த பெருமாடா போச்சுங்க. இத்தனை அவமானத்துக்கு இவன் தான் காரணம். கிராமத்து கட்டுப்பாட்டையே கெடுத்துட்டான். நியாயத்தை வச்சு ஏன்டா விசாரிக்கணும்? இவன் இடுப்பு முடியலாம். அவனை நியாயம் பேச வந்த இடத்துல கை பேசப்படாது. சொல்றத சபையில சொல்லுங்கப்பா. இவ செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை என்னங்க? என்ன செம்பட்ட, என்ன சொல்றதுக்கெல்லாம்? சாமி, எல்லாரும் அதை வாங்கியாந்து கொடு, இதை வாங்கியாந்து கொடுன்னு சொன்னாங்க. என் வியாபாரம் அதானுக்குள்ள வாங்கியாந்து கொடுத்தேன்.
லவுக்கு பாடி போடுறது தப்புன்னு எனக்கு தெரியாது சாமி. இந்த செம்பட்ட தப்பு தப்புதான். 50 ரூபாய் அபராதம். கோயிலுக்கு பணத்தை கட்டிடு. 50 ரூபாய் போடாதுங்க, 100 ரூபாய் போடுங்க. 100 ரூபாய் போடாதுங்க, 200 ரூபாய் போடுங்க. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க சாமி போவேன்? பஞ்சாயத்து தீர்ப்புப்படி பணத்தை கட்டிடு. அவ்வளவு பணம் என்னால கட்ட முடியாது சாமி. ஏண்டா முடியாது? லவுக்க பாடியெல்லாம் வித்து பணம் வச்சிருக்கீல்ல, கட்டுற நாயே. நிறுத்தா. எவனாவது அவன் மேல கைய வச்சுங்க, குடலை உருவி அம்மனுக்கு மாலை போட்டுருவேன். பஞ்சாயத்துக்கு அவன் எவ்வளவு பணம் கொடுக்கணும்? இந்தாங்க. இவன் தப்பு பண்ணிட்டான்னு குத்த வச்சீங்களே, இவன் கிட்ட பாடிய லௌக்கியம் வாங்கின உங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு ஏன் குத்த வைக்கல? அவளுங்க கேட்டுத்தானே இவன் வாங்கியான்தான். உங்க வீட்டு பொண்டு பிள்ளைகளை அடக்க முடியாம மீசைய முறிக்கிட்டு நியாயம் பேச வந்துட்டீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? பட்டணத்து செய்தி எல்லாம் வந்து சொல்லுவான், கூடியிருந்து எல்லாரும் கேட்பீங்க. அதே மாதிரிதான் வெள்ளைக்காரன் வேலைக்கு ஆள் எடுக்கிறதா வந்து சொன்னான். அப்படியே சொன்னாலும் கேட்கிறவன் புத்தி எங்கேயா போச்சு? பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே வேலைக்கு போனா. அது போனவன் தப்பா இல்ல சொன்னவன் தப்பா? வெள்ளைக்காரங்கிட்ட வேலைக்கு போனவங்க ஊர் பஞ்சாயத்து கிட்ட அனுமதி வாங்கிட்டா போனாங்க. பண்ண வேலைக்கு ஆள் இல்லாம தவிச்சப்பா ஊர் பஞ்சாயத்து எங்கேயா போச்சு? ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, இவ இல்லாட்டியும் வார நாகரிகம் வந்துகிட்டு தான் இருக்கும். டவுனுக்கு கூடி போறவன் போயிட்டு தான் இருப்பான். இந்த ஊருக்கு வேணா நீங்க கட்டுப்பாடு போடலாம், உலகத்துக்கே போட்ட முடியும். காட்டு மிராண்டி பசங்க. நீ வாசம் பெட்ட. இப்படியா செய்வாங்க? இடிஞ்சு போயிட்டோம். சாப்பிடுப்பா, சாப்பிடு சம்பட்ட. மனசு சரியில்லைம்மா, என்னால சாப்பிட முடியாது. சரி சரி விடுங்க. அவன் இழகுன மனசுக்கு இத தாங்கிக்க முடியல. கொஞ்சம் தனியா விட்டீங்களா எல்லாம் சரியா போயிடும். சம்பட்ட, நீ முடிஞ்சா சாப்பிடுப்பா, இல்லன்னா போய் படுத்துக்கப்பா. வாங்க நீங்க.